பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த வருடத்தின் 3வது மாதத்திற்காக, இந்த மார்ச் மாதத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணா இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். யோவேல் 2:24. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இந்த 3வது மாதத்திலே ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒன்று, தானியத்தினால் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய ஆலைகளில் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வழிந்தோடும்படி நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். தானியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள அவருடைய வார்த்தை. அன்றைக்கு அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் மன்னாவாய் கொடுத்தார். அதிகாலை நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அதிசயமான வானத்தின் மன்னாவை அவர்கள் சேகரித்து கொண்டு அந்த நாள் முழுவதற்கும் தேவையான உணவாய் அதை எடுத்துக்கொண்டார்கள். நமக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை தான் ஆண்டவர் கொடுக்கிற மன்னா. அதைத்தான் வேதம் தானியம் என்று சொல்லுகிறது. களங்கள் தானியத்தினால் நிரம்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வசனத்தினால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது அது நம்மை குணமாக்குகிற ஒரு அருமருந்தாயிருக்கிறது. திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்துதான் அன்றைக்கு அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை சமாரியன் அந்த மனிதன் மேல் இறங்கி அவனுடைய காயங்களில் திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எண்ணெயும் வழிந்தோடும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எண்ணெய் காயங்களை ஆற்றுகிறது மாத்திரமல்ல, நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னத பலன் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆகவே 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை தானியத்தினாலே நிரப்புகிறார், வசனத்தினாலே நிரப்புகிறார், வார்த்தைக்குள் இருக்கிறதான ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறார். இரண்டாவதாக, நம்முடைய காயங்களை கட்டுகிற திராட்சை ரசத்தை புரண்டு ஓடும்படி செய்கிறார். நம்முடைய காயங்கள் கட்டப்படுவது மாத்திரமல்ல, மற்றவருடைய காயங்களையும் கட்டும்படியாய் நம்மை திராட்சை ரசத்தினாலே ஆண்டவர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3வதாக எண்ணெயினாலே நம்மை நிரப்புகிறார். அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர். யோவேல் தீர்க்கதரிசி தான் எழுதுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அந்த தீர்க்க தரிசனம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையிலே அனுப்பப்பட்ட கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 3 காரியங்களை
இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சொல்லுகிறார். பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி தேவ நதியினாலே செழிப்பாக்குகிற ஒரு தேவன், தானியத்தை விளைவிக்கிற தேவன். ஆகவே அந்த ஜீவ தண்ணீர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேவ நதி தான் நம்மை நிரப்புகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் திராட்சரசத்தை நம்முடைய வாழ்க்கையில புரண்டு ஓடுகிற அளவுக்கு நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை திருப்தி அடைய பண்ணுகிற தேவன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 3வது மாதத்தில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மை தானியத்தினால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழைய தானியத்தை உங்களை விட்டு விலக்குவீர்களா என்று சொல்லி. இந்த மாதத்தில் புதிய தானியத்தினாலே, புதிய வார்த்தையினாலே, வாக்குத்தத்தங்களினாலே நம்மை ஆண்டவர் நிரப்ப போகிறார். திராட்சரசத்தினாலே நம்மை முற்றிலுமாய் நிரப்ப போகிறார். கானாவூரிலே அந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது 6 கற்சாடிகளையும் ஆண்டவர் திராட்சரசத்தினால் நிரப்பினார். திருமண வீட்டிலே கொஞ்ச பேருக்கு தான் திராட்சரசம் இல்லை, ஆனால் கர்த்தர் காலியாயிருந்த அத்தனை ஜாடிகளை நிரப்பினார். இன்றைக்கு உங்கள் இல்லங்களிலே எந்த இடங்களெல்லாம் காலியா இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் இந்த 3வது மாதத்திலே நிரப்ப போகிறார். அது மாத்திரமல்ல, எண்ணெயும் வழிந்தோடும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய எண்ணெய் அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும், எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும், நீங்கள் எரிந்து பிரகாசிப்பீர்கள். இந்த மாதத்தில் அதைத்தான் 31 நாட்களும் ஆண்டவர் செய்ய போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 31 நாட்களும் 3 விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறேன். தானியம், திராட்சரசம், எண்ணெய், இவைகளெல்லாம் நிரம்பி வழியும்படியாய் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் செழிப்பாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.